திருநெல்வேலி சொதி மாப்பிள்ளை சொதின்னு சொல்லுவாங்க. இது வந்து கல்யாணத்துக்கும் சரி, மாப்பிள்ளை முதல்ல வீட்டுக்கு வரும்போது சரி இதை செய்வாங்க. திருநெல்வேலி சொதி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் இஞ்சி பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இங்கே 1/4 கப் பாசிப்பருப்பை வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் பூண்டு சேர்த்து வதக்குனதுக்கு அப்புறமா அரைச்சி வச்சிருக்க இஞ்சி பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதோடவே காய்கறிகள் பார்த்தீங்கன்னா கேரட், பீன்ஸ், பட்டாணி, முருங்கைக்காய் சேர்த்து நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா ஒரு தேங்காயில் 2 தேங்காய் பால் எடுத்துக்கேன். 2வது தேங்காய் பாலும் கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி காயை 3/4 பதத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதோடவே வேக வச்சிருக்க பருப்பை சேர்த்து மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 10 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறமா தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். தேங்காய் எண்ணெயில கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம், கொஞ்சமா வெந்தயம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் சேர்த்து இந்த தாளிப்பை இதோட சேர்த்து கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க முதல் திக்கான தேங்காய் பாலை சேர்த்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து ஒரு கொதி வர ஆரம்பிக்கையுமே கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு இது கொஞ்சமாக ஆறுனதுக்கு அப்புறமா லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு கலந்து எடுத்தீங்கன்னா சூப்பரான டேஸ்டியான திருநெல்வேலி மாப்பிள்ளை சொதி தயாராயிருச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.